என் பேர் சத்யா. நான் திக்கல் கலக்குந்தலான்னு உள்ள திக்கல்லேருந்து வரேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து கனரா பேங்க் இன்ஸ்டியூட்டுன்ற ஒரு இன்ஸ்டியூட்டில் டெய்லரிங் ட்ரைனிங் முடித்தேன். அதுக்கப்புறமா இங்கே வேலை இருக்குது, வேக்கன்சி இருக்குன்னு கூப்பிட்டாங்க. வந்தப்போ ஃபஸ்ட்டு வந்து கட்டிங்கில் இருந்தேன். கட்டிங் 1 மந்த்து செஞ்சுட்ருந்தேன். அதுக்கப்புறமா டெய்லரிங் இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஜாஸ்தி. அதனால் மறுபடியும் மிஷின் புதுசாக வாங்கவும் டெய்லரிங்க்கு வந்துட்டேன். ஸோ இந்த வேலை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, என்ஜாய் பண்ணி செய்வேன். என்னோடய ஆம்பிஷன் வந்து போலீஸ் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. அதுக்கப்புறமா அது ஆக முடியல, அது ஒரு சுச்சுவேஷனால் அது தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறமா மேரேஜ் முடிஞ்சதுனால அப்படியே வீட்லேயே இருந்தாச்சு. திடீர்னு வேலைக்கு போகணுன்னு ஒரு ஆசை. ஓகே, வேக்கன்சி கேட்டப்போ இங்கே வேலை கிடச்சிது. வேலைக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. அதை விட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்காங்க. அவங்க கூடலாம் நல்லா ஜாலியாக இருக்குது. பிரேக் டைம்லலாம் நல்லா ஜாலியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக பேசுகிறதுக்கு எல்லாம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு மாதம் சேல்ரி முதல்ல சேல்ரி வாங்கும்போது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக நம்மளால் சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிச்சு போனோம் அப்படிங்கும்போது அது வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அதை விட எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தது. அந்த ஃபஸ்ட்டு மாதம் சேலரியில் என் ஹஸ்பண்டுக்கு முதல்ல ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தேன். அதாவது என்னோடய சேலரியில் நான் சம்பாதிச்ச பணத்தில் ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தேன். இங்கே வந்து நம்ம இவ்வளோ இதெல்லாம் பண்ணி வேலை சேர்ந்ததுனால நமக்கு சம்பளம் கிடச்சிது இல்லையா? இந்த சம்பளத்தில் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் வாங்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ, குட் ஆல்.